One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். அவர் இப்பதான் இன்னொரு 6 மாசத்துல ரிட்டையர்ட் ஆக போறாரு. ஸோ அது குறித்து நானும் சிபிஎம் தலைவர் அனைவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசினேன். ஏன்னா அவர் மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்றதா இருந்திருக்காங்க, அவங்களுக்கே தெரியாம அனுப்பிச்சிட்டாரு. உடனே திரும்ப பெறப்பட்டு அவரும் இடமாற்றம் பண்ணப்பட்டு அவருக்கு அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மற்றது அதே மாதிரி தான். அது அரசாங்கத்திற்கு எந்தவித இந்த மாதிரியான இதுவும் இல்லை. ஒரு சில பேர் அது தவறாக அந்த மாதிரி அனுப்புறாங்க. மற்றபடி அது குஜிலியம்பாறையில் உடனடியாக அது திரும்ப பெறப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அரசாங்கம் அமைய உதவிய மக்களுக்கு சட்டமன்றத்தில் பேசாம சட்டமன்றத்தினுடைய மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்களும் மாத்தி மாத்தி உரையாடப்படுவது எந்த விதத்தில் நியாயம் இல்ல. சட்டசபை விவகாரம் இல்ல மானிய கோரிக்கையில என்ன பேச வேண்டியமோ அதெல்லாம் பேசணும். சட்டசபையோட நீங்க 2 மணிக்கு முடிய வேண்டிய சட்டசபை 6 மணி 7 மணி ஆகும். தேவையான அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாரும் இருக்கும். மானிய கோரிக்கையில விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் விவாதிச்சுட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் முந்தைய காலகட்டங்களோட அதிகமாக தான் இன்னைக்கு சபாநாயகர் அதை எதிர்கட்சிகளும் பெருசா பாராட்டியிருக்காங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, முன்னெல்லாம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் மானிய கோரிக்கை விவாதத்தில் எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ 15 நிமிஷம் 20 நிமிஷம் 35 நிமிஷம் 45 நிமிஷம்லாம் எதிர்கட்சியுடைய திரு ஏவாவில் அவர்கள் பேசுறாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் தேவையான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. மாற்றப்பட்டாங்க. ஆனா தலைமைச் செயலாளர் கீழே கல்லூரி இணை இயக்ககம் அவங்க மேல ஏதாவது தலைமைச் செயலாளர் அவங்க மேல இல்ல, அது குறித்து முதல்வர் ஆலோசிச்சு இப்ப தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதுல என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுப்பார். ஆனா அது கண்டிப்பாக அரசுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதுல இருந்து ஆரோக்கியமான விவாதங்களை தவிர்த்து கட்டூசி சங்கி இதெல்லாம் ஏற்படையா சார் சட்டமன்றத்துல இதெல்லாம் பேசலாமா சார்? அதுலதான் என்ன கான்ஃபிளிக்ட்னா காங்கிரஸ் மாநில கூட விமர்சிக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல குஜிலியம்பாறை விஷயத்துல அது உடனடியாக சொல்லியாச்சு. கல்லூரி விஷயத்துல என்னன்னா, இது இன்னும் கவர்னருடைய மேற்பார்வையில் நடந்துட்டு இருக்கு. கல்லூரியில நம்ம எஜுகேஷனா மாநில பட்டியலை கொண்டு வரணும். நம்ம பல காலமா போராடிட்டு இருக்கோம். கல்லூரியில இன்னைக்கு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கவர்னர் கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு. அதுல பல சிக்கல்கள் இருக்கு. நிறைய இடத்துல இன்னொரு ஜனவரி மாசம் வந்துச்சுன்னா நமக்கு எந்த யூனிவர்சிட்டிலுமே வைஸ் சான்சலர் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சீரமைக்கிறதுக்கான நிறைய முயற்சிகள். ஏன்னா எல்லா டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் எந்த ஸ்டாஃப்ஸும் ஃபில் பண்ண முடியாத சூழ்நிலை. நிறைய விஷயத்துல இன்னைக்கு கான்வெகேஷனா நடக்கல, சர்டிபிகேட் கொடுக்க முடியல, நிறைய குளறுபடிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பா அதை மாநில பட்டியலில் கொண்டு வரணும் தான். அப்பதான் நமக்கான முழு கட்டுப்பாடு இருக்கும். அப்பதான் முழு அளவில் நம்மளோட கட்டுப்பாடோடு செயல்படும். கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை அடையாளம் கண்டு கணக்கெடுக்க குஜிலியம்பாறை முன்னாள் வட்டாட்சியர் சுற்றறிக்கை அனுப்பியிருந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் அது தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தல் இல்லாமலேயே வட்டாட்சியர் தன்னிச்சையாக இந்த சுற்றறிக்கை அனுப்பியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். குஜிலியம்பாறை விவகாரம் தொடர்பாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆட்சியருக்கே தெரியாமல் வட்டாட்சியர் சுற்றறிக்கை அனுப்பியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் போராட்டம் பற்றிய கட்டுப்பாடு தொடர்பாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். பல்கலைக்கழகங்கள் ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கல்லூரி கல்விக் கழகம் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றறிக்கை அனுப்பிய நிலையில் அந்த சுற்றறிக்கை வாபஸ் பெறப்பட்டது. இந்த நிலையில் அது பற்றியும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.